அதுக்கு இல்ல சொல்போல். அவங்க மட்டும் சொல்லாம கொல்லாம நடுராத்திரி வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கல்ல, இது மட்டும் நல்லதா என்ன? நீயே பாத்தியா? போட்டோல பார்த்தா அப்பாவி மாதிரி இருக்கால, ஆனா இவன் தான் கில்லாடி தெரியுமா? ஹலோ गाइस, காஃபி டிஃபன் ஏதாவது சாப்பிடுறீங்களா? ரொம்ப நன்றிப்பா. ஆனா தொட்டுக்க ஜாம் கிடைக்குமா? பண்டி ட்ரீ காத்துல மிதக்குது. எதுக்காக போணும்? போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போங்க. ரொம்ப நன்றி. நேத்து ராத்திரி அந்த பண்டி அப்புறம் பப்ளு மூஞ்ச பாத்துருக்கணுமே. ஜிண்டு, அவங்க ரெண்டு பேரையும் நீ இப்படி பயமுறுத்திருக்க கூடாது. நான் எதுவுமே பண்ணல. சுல்புல் தான் அவங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்க சொன்னா, அதான் அதை கத்து கொடுத்தேன். இனிமே அவங்க நம்ம வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. பண்டி, நான் கேள்விப்பட்டது என்னன்னா புல்லுக்கு சிகப்பு துணி காட்டினா கோவம் வந்துரும்னு. சரி வா, நம்ம போய் அதுக்கு இந்த சிகப்பு துணியை காட்டி கோவம் வர வைக்கலாம். அப்ப அது கோவத்துல அங்கே இங்கே ஓடும். அப்புறம் அந்த வீர வந்து அது எந்த மேஜிக்கால சரி பண்றான்னு நம்மள பார்க்கலாம். இல்ல இல்ல இல்ல, இது ரொம்ப ஆபத்தா இருக்கும். அது நம்ம மேல கூட அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி ஆபத்தான விளையாட்டெல்லாம் நம்ம விளையாடவே கூடாது. சட்டா அங்கிள், யாரு இப்படி பண்ணது? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? என்ன காரியம் பண்ண நீ பாத்தியா? இதுக்காக தான் நான் இதை வேணான்னு சொன்னேன். முதல்ல நீ வீர என்ன பண்றான்னு போய் பாரு. அந்த கிட்ட இருந்து உங்க அப்பா உன்னால காப்பாத்த முடியாது, புரிஞ்சுக்கோ. அங்க பாத்தியா இம்லி, அந்த புல்ல சட்டா அங்கிள் மேல சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கு. மறந்து நான் போச்சு. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இப்ப பசிக்குதே, சாப்பாடு எங்க இருக்கும்? வீர், ஏதாவது பண்ணு. அந்த புல் எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. Let me enjoy. எதுக்காக நீ இவ்வளவு காயின்ஸ் கொண்டு வந்த? ரூபா நோட்டு எங்கன்னு சொல்லு. அத நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் பாஸ். வேலைக்காகாதவனே, போ போய் ரூபா நோட்டை எடுத்துட்டு வா. இந்த தடவை காயின்ஸை எடுத்துட்டு வந்தா ஒன்னு அவ்வளவுதான். நீங்களே பாத்தீங்கல்ல இந்த பூதம் ஒவ்வொரு பேங்க்லயும் எப்படி கொள்ளடிக்குதுன்றத. இந்த பூதம் இது வரைக்கும் 3 பேங்க்ல கொள்ளை அடிச்சிருக்கு. இது யாரோட வேலை? இது எங்க இருந்து வந்தது? ஏன் பேங்க கொள்ளடிக்கிறாங்க? இது யாருக்குமே தெரியாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இது கொள்ளையடிக்கிற பேங்குக்கு பக்கத்துல எல்லா கடைகளிலும் சாப்பிடுற பொருள், அதாவது ஐஸ்கிரீம், சாக்லேட் எல்லாத்தையுமே இது கொள்ளையடிக்குது. இத ஜிண்டு, இது உன்னோட வேலை எதுவுமே இல்லல. ஆனா காலையில இருந்து நான் உங்க கூட தானே இருக்கேன். வீர், நீ சந்தேகப்படுற மாதிரி அது ஜிண்டு ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா, இந்த ஊரோட பேங்க காப்பாத்தணும்னா அந்த திருடனை பிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நீங்கெல்லாம் என் கூட வாங்க. எங்கெல்லாம் ரெட் லைட் எரியுதோ அந்த பேங்க்ல எல்லாம் பணம் திருடு போயிருக்கு. அங்க கிரீன் லைட் எரியுது பாருங்க, அந்த பேங்க்ல மட்டும் தான் திருடு போகல. அந்த பேங்க நாம தான் காப்பாத்தி ஆகணும். இவங்கள பாத்தீங்கல்ல, இவங்க தான் ஜூனியர் வீர். இவங்கெல்லாம் சின்ன ரோபோஸ். இவங்கள நாம எல்லா பேங்குக்கும் முன்னாடியே நிக்க வைக்கலாம். இவங்களுக்குள்ள ஸ்பை கேமராஸ் இருக்கு. எந்த பேங்கை எவன் திருட வந்தாலும் அந்த விவரம் நமக்கு தெரிஞ்சிரும். திருடன் தான் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறானே, அப்புறம் நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? திருட வரவன் பேங்கோட கதவை திறந்துகிட்டு தானே உள்ள போகணும். அப்ப இந்த ஜூனியர் வீர் ஸ்பை கேமரா மூலமா பேங்கோட கதவை திறக்கும் போதும் அப்புறம் மூடும் போதும் நமக்கு இந்த ஸ்கிரீன் மூலமா ரிலே பண்ணிடும். அதுக்கப்புறம்
நான் அங்க போய் திருடனை பிடிப்பேன். ஆமா, நீ சரியா சொன்ன வீர். நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க பாஸ். நான் சொடக்க போற நேரத்துல இவங்க எல்லாரையும் பேங்க்குக்கு முன்னாடி நிக்க வைக்கிறேன். சரியா? நான் போய் எல்லா பேங்க் முன்னாடி செக் பண்றேன். ஜூனியர் வீர் சரியான இடத்துல நிக்கிறாரா இல்லையான்னு. ஜின்டு அவனுக்கு கொடுத்த வேலையை முடிச்சிட்டான். நாம இப்ப பார்க்கலாம் அந்த திருடன் வரானா இல்லையான்னு. அங்க பாருங்க, அந்த பேங்கோட கதவு திறக்குது. எடிம்பக்டு வீர இங்க புடிச்சுக்கிட்டு வர போறா. எடிம்பக்டு வீர இங்க புடிச்சுக்கிட்டு வர போறா. எடிம்பக்டு வீர இங்க புடிச்சுக்கிட்டு வர போறா. என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற? டான்ஸ் ஆடிக்கிட்டே இருங்க பாஸ், நீங்க ஆடிக்கிட்டே இருங்க. நான் வீர புடிச்சிட்டேன். அவனை இப்ப கோனி பையில புடிச்சு அங்க கொண்டு வந்துட்டு இருக்கேன் பாஸ். இப்பதான் நீ நல்ல வேலைக்காரனா இருக்க. மோனா, டான்ஸ் ஆடிக்கிட்டே இரு. பாஸ், டான்ஸ நிறுத்துங்க பாஸ். தயவு செஞ்சு டான்ஸ நிறுத்துங்க பாஸ். இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. வீர் தான் அந்த கோணி பையில இருக்கானே, அப்புறம் எப்படி? என்ன யார் இந்த கோணி பையில அடிச்சு வச்சது? என்னாச்சு? எதுக்காக டான்ஸ் நிப்பாட்ட சொன்ன? பாஸ் பாஸ் ஒரு நிமிஷம் இருங்க பாஸ், ஒரு நிமிஷம். வீர், நீ மட்டும் வரலன்னா எந்த கேம் வாங்குறதுன்னு எனக்கு புரிஞ்சிருக்காது. ஒரு நிமிஷம் இரு, நான் போய் சாக்லேட் வாங்கிட்டு வந்துடுறேன். பாஸ், இப்போ நீங்க டான்ஸ் ஆடலாம். வீர நான் புடிச்சிட்டேன் பாஸ். லைட்ஸ் ஆன், மியூசிக் ஆன், லெட்ஸ் டான்ஸ். விடு விடு அவனை. வீர், நான் போய் தாத்தாவை கூட்டிட்டு வரேன். குட் மார்னிங் சார். வா வீர், நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ரேக்ஸ்ல இருக்கிற புக்கெல்லாம் ஒண்ணா அடுக்குங்க. அப்படியே சார். என்ன வீர், வேலையா முடிக்கலாமா சொல்லு. பாதி நீ பண்ணு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். யார் முதல்ல முடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். சரி, ஓகே, அதையும் பார்த்துடலாம். இதை எப்படி பண்ணனே, எப்படி பண்ணனு கேக்குறல. புக்ஸ் புக்ஸ் எப்படி பறக்கும்? சார், என்னோட வேலை முடிஞ்சது. வெரி குட் வீர், நீ ரொம்ப சீக்கிரமாவே முடிச்சிட்டியே. சார் சார், என்னோட புக்ஸ் எல்லாம் பறந்துகிட்டு இருக்கு. பிடிக்கவே முடியல. சீக்கிரமா வாங்க சார், பிடிக்கவே முடியல. உனக்கு என்ன ஆச்சு? புக்ஸ் எப்படி பறக்கும்? அந்த டிவைஸை டிடெக்ட் பண்ணக்கூடிய இன்னொரு டிவைஸை தரேன். அதை வச்சு என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியும். இங்க பாருங்க செட்டா, நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? என்னங்க, நீங்க டிவி நியூஸ பார்க்கவே இல்லையா? இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு தெரியுமா? நான் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊரை விட்டு வெளியே போக போறேன். அதான் பண்டி, பண்டியோட மாமி, சீக்கிரமா ரெடி ஆகி கீழே வாங்க. நானும் கொஞ்ச நாளைக்கு எங்க ஊருக்கு போயிட்டு வரலான்ட்டு இருக்கேன். ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது இல்ல? இம்லி, சீக்கிரமா போய் உன்னோட துணி எல்லாம் எடுத்து வை. நம்ம ஊருக்கு போக போறோம். அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. ரோபோ பாய் நம்மள கண்டிப்பா காப்பாத்துவான். ரோபோ பாயால மொத்த டிவைஸையும் தேட முடியாது. ஆனா எங்கெங்க டிவைஸ் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? சரி, நீ சீக்கிரமா வா, போலாம். விங் சூட் ஆன். Wing suit on. அதோ அங்க இருக்க மேன் ஃப்ரீசிங் டிவைசஸ். இதோ இப்போ பாத்துடலாம் எந்த டிவைஸ் முதல்ல ஆக்டிவேட் ஆகுதுன்னு. அட, இந்த டிவைஸ் தான் முதல்ல வெடிக்க போகுது.
தாத்தா, நான் அந்த டிவைசஸோட பொசிஷன் உங்களுக்கு ரிலே பண்ண போறேன். அந்த மினார் கிட்ட இருக்கிற டிவைஸ் 3 நிமிஷத்துல வெடிக்க போகுது. நான் அதை டிஃப்யூஸ் பண்ண போறேன். நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. மத்ததெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. ஓகே, எல்லாத்தையும் நான் ஸ்கிரீன்ல பார்த்துட்டேன். பிரமாத வீர். நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி மத்த டிவைசஸ் எங்க இருக்குங்கறத சொல்லிடுறேன். நீ மினார் கிட்ட இருக்கிற டிவைஸை மட்டும் டிஃப்யூஸ் பண்ணிடு. ஓகேவா? ஓகே. அங்கிள் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இந்த டிவைஸ் பிடிக்க முடியுமா? நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. மத்ததெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. ட்விஸ்டர் சூட் ஆன். ட்விஸ்டர் சூட் ஆன்.